மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 144. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. இவ்வாறாக நமது கர்த்தர் அவருடைய பூமிக்குரிய வாழ்வின் கடைசி இரவினில் மிகுந்த இரக்கம் மற்றும் மென்மையுடன் தம்முடைய அருமையான சீஷர்களுக்கு அவருடைய சொத்தான சமாதானத்தை அவர் பிரியும்போது ஆசீர்வாதமாய் கொடுக்கின்றார். இந்த சமாதானம் என்பது விலை மதிக்க முடியாதவைகளில் ஒன்றும் அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் உள்ள சொத்துமாகும். இது ஆத்மா வருத்தத்திற்கு வாக்குத்தத்தமாகவும் அவர் தாமே கொண்டிருந்த தேவனுடைய சமாதானமாகிய இளைப்பாறுதல் மற்றும் மன சமாதானத்தை குறித்த வாக்குத்தத்தமாகும். தீமை அனுமதிக்கப்பட்டத்தின் விளைவாக வந்த குழப்பம் நிறைந்த சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருந்த போதிலும் பிதாவிடம் காணப்பட்ட இந்த சமாதானமே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் அது ஒரே ஆதாரத்திலிருந்து அடை பெற்றது அல்லது யெகோவா தேவனிடம் இந்த சமாதானம் என்பது தன்னிலே மையம் கொண்டதாயிருந்தது. ஏனென்றால் அவர் தம்முடைய சர்வ வல்லமை பற்றியும் ஞானத்தையும் பற்றியும் அறிந்தவராய் காணப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் என்பது தன்னில் அல்ல, தேவனிலே மையம் கொண்டிருந்தது. அதாவது அவருடைய ஞானம், வல்லமை மற்றும் கிருபையின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் தேவனில் மையம் கொண்டிருந்தது. இது போலவே ஒருவேளை நாம் தேவனுடைய சமாதானத்தை, கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றிருப்போமானால் அவரை போன்று நம்முடைய சமாதானம் விசுவாசத்தினால் தேவனிடத்தில் மையம் கொண்டிருக்க வேண்டும் என்பதே. ஆமென்.